இந்தியா சார்பாகவும் வெளியுறவுத்துறை செயலர் மற்றும் உயர் அதிகாரிகள் அறிவிப்பை வெளியிட்டு செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தி இருக்கும் இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் சார்பாக யார் செய்தியாளர்களை சந்தித்து இந்த அதிகாரப்பூர்வை தெரிவிப்பார்கள் என்பது சற்று நேரத்தில் தெரிய வரும். பாகிஸ்தானும் இந்த சண்டை நிறுத்தத்திற்கு உடன்பட்டு விட்டது என்று முன்னதாகவே அரை மணி நேரத்திற்கு முன்னதாகவே அறிவிப்பு வந்தது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து குமுதம் செய்தியாளர் சிவகுமார் நம்முடன் இணைகிறார். சிவகுமார், தொடர்ந்து பொய்யாகவே சொல்லி வந்தது பாகிஸ்தான். அந்த பொய் பரப்புரைகளை எல்லாம் நாங்கள் முறியடித்தோம். அது மட்டுமல்ல, தற்போது ரிலீஜியஸ் பிளேசஸ், அதாவது வழிபாட்டு தலங்கள் மேல் இந்தியா எப்போதுமே தாக்குதல் நிகழ்த்தவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக இராணுவ உயரதிகாரிகள் மட்டத்திலான செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. விக்ரம் மிஸ்ரி வெளியுறவுத்துறை செயலாளரும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். தற்போது போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. மாலை 5 மணிக்கே போர் நடவடிக்கைகள் முடிவுக்கு வந்திருக்கிறது. அடுத்த அறிவிப்பு 12ஆம் தேதி 12 மணிக்கு. உங்கள் கூடுதல் தகவல்கள், உங்கள் அறிவிப்புகள் தரலாம் சிவகுமார். அதாவது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பஹல்காம்ல நடைபெற்ற சுற்றுலா பயணிகள் மீதான தாக்குதலை தொடர்ந்து இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, சுற்றுலா பயணிகளை குறிவைத்து தாக்கிய ஒரு சூழ்நிலையில இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில கடந்த 4 தினங்களுக்கு முன்பு இந்தியா பாகிஸ்தானோட தீவிரவாதிகள் குடியிருக்கிற பகுதிக்கு தாக்குதல் நடத்தினாங்க. இதுல 70க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதா சொல்லப்பட்ட நிலையில அதனை அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் இடையே ஒரு போர் ஏற்படுற சூழ்நிலை ஏற்பட்டது. தொடர்ச்சியாக இதுல பாகிஸ்தான் என்ன சொல்லிட்டு இருந்ததுன்னா, நாங்க இந்தியாவோட பிரம்மோஸை வீழ்த்திட்டோம், இந்தியாவோட ராணுவ விமானங்களை தன்னை பயிற்சி போர் விமானங்களை வீழ்த்திட்டோம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க ஒரு விமானியை பிடிச்சிட்டோம் அப்படின்னு தொடர்ச்சியா பொய்யா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியாவை நாங்க தகர்க்கத்தான் போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொண்டு பல்வேறு வகைகள்ல இந்தியாவுக்கு பொய்யான பரப்புரை தகவல்களை தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. இது இப்ப மட்டும் இல்ல, புல்வாமா தாக்குதல் தொடங்கி பல்வேறு இடங்கள்லயுமே பாகிஸ்தான் எப்பவுமே ஒரு பொய்யான ஒரு தகவல்களை சொல்றதுதான் முதல்ல இருந்தே நடந்துட்டு இருக்கிற ஒரு விவகாரம். இந்நிலையில இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இரு நாடுகளுக்கு இடையே நான் 24 மணி நேரத்துல நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில 2 நாடுகளுமே ஒப்புக்கொண்ட, அதாவது போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொண்டோம், அதனால தற்போது போரை நிப்பாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் அறிவித்ததனை அடுத்து தற்போது இந்த முப்படையோட தளபதிகள் என்ன பண்ணாங்கன்னா பத்திரிகையாளர்களை சந்திச்சப்ப என்ன சொன்னாங்கன்னா, அதாவது ஆரம்ப காலங்கள் தொட்டே பாகிஸ்தான் ஒரு பொய்யான தகவல்களை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா சொல்ல போறதா இருந்தா பஞ்சாப் பக்கத்துல பரேஸ்பூர், பதிண்டா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நாங்க இந்திய விமானங்களை வீழ்த்திட்டோம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரம்மோஸ் ஏவுகணைகள் நாங்களால தவிர்க்கப்பட்டது, விமானியை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியான தகவல்கள் பொய்யா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா இது எல்லாத்துக்குமே ஆணித்தரமான மறுப்பை தற்போது இந்திய அரசு தெரிவிச்சிருக்குது. அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, நாங்க முதல்ல பொதுமக்கள் நாங்க தீவிரவாதிகள் அது இருக்கிற இடங்களை மட்டும்தான் நாங்க தாக்குதல் கரெக்டா கண்காணிச்சு அதன் அடிப்படையில் தான் தாக்குதல் ஆரம்பிச்சோம். அதன் அடிப்படையில் தான் நாங்க வெற்றி கொண்டோம். எந்த வகையிலுமே இந்தியா தரப்புல எந்த விதமான விமானங்களோ அல்லது விமானிகளோ சிறைப்படுத்தப்படலை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா விமானங்கள் ஏதோ சுட்டு வீழ்த்தப்படலைன்னு தெரிவித்ததோட இல்லாம பாகிஸ்தானோட பொய்யா பரப்பப்பட்ட வதந்திகள் அனைத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, இந்த சாயங்காலம், அதாவது கடந்த 5 மணி அளவுல போர் நிறுத்தத்துக்கு 2 நாடுகளும் ஒப்புக்கொண்ட ஒரு சூழ்நிலையில தற்போது போரானது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குதுன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக இது தொடர்பாக எந்த மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்பாங்க அப்படிங்கறது நம்ம தெரிய வரும். ஒண்ணு, அடுத்த கட்டமா பார்க்க போறாங்க பகல்பூர் தாக்குதல். இப்ப நடந்த அந்த பகல்பூர் தாக்குதல்ல இறந்தவங்க 27 பேர் இறந்து போனாங்க. இறந்து போன சூழ்நிலையில அதுக்கு காரணமான தீவிரவாதிகளுக்கு எந்த புகலிடம் கொடுத்தத ஒரு காரணமா வச்சுதான் தற்போது இந்தியா தாக்குதல்ல ஈடுபட்டது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் பக்கத்துல இருக்கிற நம்ம ஆப்கானிஸ்தானை இந்தியாவோட ஏவுகணைகள் தாக்குச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பாகிஸ்தான்ல ஒரு வதந்தியை கிளப்பிச்சு. அப்பவும் இந்தியா தரப்புல அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க அதை தாக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஆப்கானிஸ்தான்ல இப்ப நடந்துட்டு இருக்கிற சண்டைகளுக்கும் உள்நாட்டு கலவரங்களுக்கும் யாரு பொறுப்புன்னு அவங்களுக்கு தெரியும்னு சொல்லி அதாவது தன்மையில திருப்பப்பட்ட, இந்தியாவை நோக்கி திருப்பப்பட்ட பழிக்கு அவங்களே பதில் கொடுத்தாங்க. எப்படி பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட தாக்குறது பாகிஸ்தான் தான், எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி. இது போக என்ன பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல தற்போதைய நிலவரப்படி உள்நாட்டு கலவரங்கள் அதிகமாகிட்டு இருக்கிறதா ஒரு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்குது. இந்தியா தரப்புல தற்போது வரை நடைபெற்ற தேர்தல் நடைபெற்ற இதுல போர்ல
இருவர் ஒன்று முதல் 3 வரை ராணுவ வீரர்கள் வந்து இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டாலும் ஏறத்தாழ ஒரு 10க்கு மேற்பட்ட பொதுமக்கள் வந்து பலியாயிருக்கிறாங்க. நம்ம இந்திய ராணுவம் வந்து தாக்கப்பட்ட எல்லாமே வந்து ராணுவ, அதாவது அந்த தீவிரவாதிகள் குடியிருந்த பகுதிகளை மட்டுமே குறிவைத்து தாக்கப்பட்டு நாடு தீவிரவாதிகளை மட்டுமே கொல்லப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதற்கு பழி தீர்ப்பதற்காக காஷ்மீரை ஒட்டி உள்ள பூஞ்ச் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் மேல வந்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் தொடுத்துச்சு. இந்நிலையில இந்த பாகிஸ்தானோட பொய்யான தகவல்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா, விமானங்களை வீழ்த்திட்டோம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க ட்ரோன் அடிச்சிட்டோம், அதை பண்ணிட்டோம், இதை பண்ணிட்டோம், நிறைய பொய்யான தகவல்களை வந்து சமூக வலைதளங்கள் வழியாகவும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தியும் வந்து அவங்க வந்து பொய்யான தகவல்களை தெரிவிக்கிற நிலையில இதற்கு எல்லாத்துக்குமே வந்து தற்போது முப்படை தளபதிகளும் வந்து ஒருங்கிணைத்து அவங்களோட உண்மை நிலவரத்தை சொல்லிட்டாங்க. சொன்னதோட இல்லாம தற்போது இந்த போரானது நிறுத்தப்பட்டிருக்குது. இந்த போர் மூலமா உலகத்துக்கு ஒரு நல்ல விஷயமும் நடந்திருக்கு. போர் என்பதே தீமையான விஷயம்தான். ஆனால் இந்த போர் முடிவுக்கு வந்ததால ஒரு மிக முக்கியமான நல்ல விஷயத்தை இந்தியா செய்தியா உலகத்துக்கே சொல்லுது. அது என்னன்னா, இந்தியா பாகிஸ்தான் இந்த போர் ஆரம்பிக்கும் போது இந்தியாவில் பல்வேறு மொழிகள், 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள், பல்வேறு அரசியல் கட்சிகள், மொழிகள் பல, இனங்கள் பல, 7 முக்கிய மதங்கள் இருக்கு. இவ்வளவு இருந்தாலும் இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது எல்லாம் ஒரு அணியில் அரசியல் கட்சிகள் முதற்கொண்டு அனைவரும் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அந்த ஒற்றை கருத்தை முன்னிறுத்தியது. ஆனால் பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்நாட்டு சண்டையே வந்தது. அங்கே வந்து பாகிஸ்தான் மக்கள் எதிர்த்தாங்க. பலோச் அந்த தீவிரவாதிகள் உடனே பாகிஸ்தான் அரசுக்கு எதிராகவே இந்த போரை பயன்படுத்தி கிளர்ச்சி செஞ்சாங்க. இதுதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற மிக முக்கியமான ஒரு வேற்றுமையாக இருக்குது. இதில் தான் இந்தியா மேல் மிக மிக முக்கியமான ஒரு நாடாக, ஒரு நல்ல அரசாக, வல்லரசாக இந்தியா இருக்கிறது. சிவகுமார், அதாவது நீங்க சொல்றது முற்றிலும் உண்மைதான். எப்படி பாத்தீங்கன்னா, இந்த இந்தியா பாகிஸ்தான் போரை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா நேரடியா பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி G7 நாடுகள் கூட்டமைப்பு ஏற்கனவே வலியுறுத்தி இருந்தது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கிற பகல்காம்ல இந்த தாக்குதலில் ஈடுபட்டதில் 26 பேர் அசுர தாக்குதலை தொடங்கி நடத்துச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா நள்ளிரவு அதிகாலை 3 மணி அளவில் தாக்கி கடுமையான ஒரு சேதங்களை ஏற்படுத்திச்சு. பாகிஸ்தான் எதிர்த்தாக்குதல் நடத்திய நிலையில இரு நாடுகளுக்கு இடையே பதட்டம் வந்து அதிகரிச்சிருந்தது. இந்நிலையில இந்த 2 நாடுகளும் தாக்குதல் நிறுத்திட்டு உடனடியாக நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபடணும் சொல்லி G7 நாடுகளோட கூட்டமைப்பு ஏற்கனவே வலியுறுத்தி வந்த நிலையில இதுக்கான பேச்சுவார்த்தை தற்போது முடிஞ்சிருக்குது. அதாவது பாகிஸ்தான் அப்படிங்கிறத பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா தீவிரவாதத்துக்கு மட்டுமே முதல்ல இருந்தே அது வந்து தீவிரவாதத்துக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணிட்டு அதன் அடிப்படையில எந்த நாடுகள்ல வந்து அதாவது உள்நாட்டு கலவரங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஆரம்ப காலங்கள் தொட்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இருந்துட்டு இருக்குது. அதாவது அது இப்ப நேற்று ஆரம்பிச்சதுல இதுவரை பாத்தீங்கன்னா 1947ஆம் ஆண்டு வாக்கிலேயே ஆரம்பித்து அதன் அடிப்படையில் தற்போது வரை தொடர்ந்துட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதாவது அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா நாடுகள்ல, அதாவது நீங்க சொன்ன மாதிரி இந்தியாவில இருக்கிற எல்லா மாநிலங்கள்லயுமே வந்து பொதுப்படையா அந்த போருக்கான தாய்நாட்டுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போறோம்னா மத்திய பிரதேசத்துல வந்து லாரிகள் எல்லாமே லாரி உரிமையாளர்கள் சங்கத்துல என்ன சொன்னாங்கன்னா, அதாவது இங்க இருக்கக்கூடிய 3.5 லட்சம் லாரிகளும் வந்து எப்ப தேவைனாலும் அதாவது போர் உபகரணங்களையும் அதுக்கு உண்டான இதையும் கொண்டு போறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம், அதை இலவசமாகவே செஞ்சு தரோம்னு சொல்லி ஒரு அதாவது என்ன சொல்றது ஒரு முன்மொழிஞ்சு வந்திருக்கிறாங்க. அதாவது நாடுங்கிற பொறுத்த மட்டும், அதாவது நமக்குள்ள 1000 வேற்றுமைகள் இருந்தாலும் நாட்டுக்கு ஒண்ணு அப்படிங்கிறப்ப வந்து அனைத்து மக்களும் ஒன்று கூடுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பன்முகத்தன்மை கொண்ட இந்தியால இது ஒரு பெரிய விஷயம். இது மட்டும் இல்லாதுன்னு பாத்தீங்கன்னா முதல்ல இருந்தே பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில உள்ள பிரச்சனைகளை வந்து பேசி தீர்க்கணும் சொல்லிக்கிட்டு இருந்த நிலையில எந்த சூழ்நிலையுமே 2012, 2006, 8, 9 தாக்குதல்களையுமே வந்து தொடர்ச்சியா பாகிஸ்தான் வந்து இந்தியா மேல தாக்குதல் தொடங்கிச்சு. ரயில்ல குண்டு வெடிப்பு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் அட்டாக் உள்ளிட்ட பல்வேறு இடங்களையுமே பேச்சுவார்த்தைகள் மட்டுமே பேசிட்டு இருந்தாங்க. ஆனா பேச்சுவார்த்தைக்கு ஒரு பக்கம் போறதும் மறுபக்கம் தீவிரவாதிகளை வச்சு திரும்பவும் தாக்குதல் நடத்துறதுமா இருந்த ஒரு சூழ்நிலையில இப்ப நடந்திருக்கிற போர்ல பாகிஸ்தான் இனியாவது திருந்தி தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்காமல் இருக்குமா அப்படிங்கிறது தான் இங்க உள்ள பெரிய மக்களோட ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்குதுங்க. குறிப்பிட்டீங்க ஒவ்வொரு தரப்பினரும்
எந்த அளவுக்கு தேசப்பற்றோடு இருந்தாங்க. பஞ்சாப்ல பார்த்தீங்கன்னா இராணுவத்துக்கு துணையாக இளைஞர்கள் வாங்கன்னு ஒரே ஒரு அழைப்பு, ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா பதிவு, உடனே ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நாங்கள் வரோம், நாங்கள் இராணுவத்துக்கு உதவி செய்கிறோம், பேரிடர் காலமா போர்க்காலமா நாங்கள் வரோன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் முதல் வரிசையில் இஸ்லாமிய சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள், சீக்கியர்கள், ஜெயின் சமூகத்தினர் எல்லாமே இணைந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் தலைமையில் இராணுவத்துக்கு ஆதரவாக அந்த பேரணி, அதற்கு கவர்னர் RN ரவியும் பாராட்டி இருக்கிறாரு. ஸோ ஒரு இக்கட்டு இந்தியாவுக்கு வந்தால் இந்தியா முழுமைக்குமான அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம் என்பதற்கு இதுவே மிகச்சிறந்த உதாரணமாக இருக்குது. தொடர்ந்து நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை இந்தியா பாகிஸ்தான் மேலேயும் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மேலேயும் நாம் கண்ணோட்டமாக இருக்கணும், எப்படி கண்காணிப்பாக இருக்கணும். இப்போ வந்தது போர் நிறுத்தம் ஒப்பந்தம் ஆகாச்சு, போர் நின்னாச்சு, மறுபடியும் அவங்க தலை தூக்காமல் இருக்கிற என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம முன்னெடுக்கணுன்றது முக்கியம் இல்லையா? கண்டிப்பா. அதாவது எப்பவுமே ஒரு விஷயம், அதாவது இப்ப அவங்க தொடர்ச்சியா அவங்க அந்த மாதிரி தாக்குதல் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்தியாவானது பல சில முறை, அதாவது பெரிய அளவுல தாக்குதல்கள் நடத்தாம பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்த நிலையில தற்போது அதோட எல்லை தாண்டி, அதாவது பாகிஸ்தானோட தலைநகரான இஸ்லாமாபாத், காபூல் உள்ளிட்ட இஸ்லாமாபாத்துக்கு இஸ்லாமாபாத் மேல ராக்கெட் ஏவுதளங்கள்ல ராக்கெட்டை ஏவுறதுங்கிறது தீவிரவாதத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சம்மட்டியான அடி. அதாவது உதாரணம் சொல்ல போனா, அதாவது இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத தாக்குதல் அப்படின்னே சொல்லலாம் அந்த போரை அப்படின்னு மத்திய அரசு ஏற்கனவே வெளியான நிலையில பாகிஸ்தான் என்ன சொல்லுது அப்படின்னா, தங்களிடம் எந்த ஒரு போர், அதாவது தங்கள்கிட்ட எந்த தீவிரவாதிகளும் கிடையாது, அதே மாதிரி எந்த தீவிரவாதிகளுக்கும் நாங்க ஆதரவு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நிலையிலையும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பாம்பேயோட குண்டுவெடிப்புல காரணமான தாவூத் இப்ராஹிம் தொடங்கி அதாவது மசூத் அசாத் தொடங்கி எல்லாரையுமே அந்தந்த இடங்களை பாகிஸ்தான்ல தான் வச்சு பாதுகாத்துட்டு இருக்குது. அவனை விட உதாரணமா சொல்ல போறாங்க, இனி வரும் காலங்கள்ல தீவிரவாதங்களுக்கு சப்போர்ட் போற எல்லா நாடுகளுக்குமே, அதாவது உதாரணமா சொல்ல போனா தீவிரவாதத்துக்கு சில நாடுகள் உட்கட்டமைப்பு பிரச்சனை அப்படிங்கறத விட்டுட்டு அந்நிய நாடுகள் மீது, அடுத்த நாடுகள் மீது தீவிரவாதத்தை தூண்டுறதா உள்ள வகையில உள்ள நாடுகளுக்கு இந்த மாதிரி பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறத பலரோட கோரிக்கை, அதாவது பலரோட ஆசையா இருக்குது. ஒரு பயங்கரவாதத்தை முடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல அகிம்சை என்ற ஆயுதத்தை பல முறை எடுத்த இந்தியா இந்த முறை வேற வழியே இல்லாத ஒரு சூழ்நிலையில, அதாவது நேருக்கு நேர் நின்று மோதக்கூடிய ஒரு தைரியம் இல்லாம சுற்றுலா பயணிகள் வந்துட்டு இருந்தா, அதாவது சுற்றுலாவுக்கு வந்திருந்த பல்வேறு பயணிகளுக்கு அவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி அதன் அடிப்படையில இந்தியாவை சீர்ந்ததுதான் தற்போது பாகிஸ்தான் செஞ்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய தப்பு. இப்போ நடந்திருக்கிற போராகட்டும், அதே மாதிரி இப்போ 4 நாட்கள்ல பாகிஸ்தான்ல ஏற்பட்டிருக்கிற இழப்புகள் ஆகட்டும், இந்த 4 நாட்கள்ல ஏற்பட்ட இழப்புகளையும் இதில் உள்ள சேதங்களையும் இதோட நஷ்டங்களையும் கணக்கெடுத்து இனியாவது பாகிஸ்தான் தீவிரவாத பக்கம் தடை வைக்காம இருக்குமா அப்படிங்கறதுதான் பலரோட எதிர்பார்ப்பா இருக்குது. இனிவரும் காலங்கள்லயாவது பாகிஸ்தான் ஜனநாயக முறையில செயல்பட்டு நியாயமான முறையில அந்த மக்களை நடத்தணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தீவிரவாதிகளுக்கு புகலிடம் கொடுக்கறத நிறுத்தணும் அப்படிங்கிறதான் பொதுமக்களோட கோரிக்கை இருக்குதுங்க. அதாவது அகிம்சை என்பது தீவிரவாதத்தை ஒழிப்பது, தீவிரவாதத்தை அழிப்பது தான் அகிம்சையோட முதல் கொள்கையே. நிச்சயமா தீவிரவாதத்தை தலை தூக்கிறது இல்லை, அது புல்லு முளைக்க கூட விடக்கூடாது என்பதில் 0% டாலரன்ஸ், 0 சகிப்புத்தன்மை தான். அதை நிச்சயம் நம்ம தொடர்வோம். அப்போ தான் அவங்களுக்கு தக்க பதிலடி. தீவிரவாதத்தை ஆதரிக்கும், தீவிரவாதத்தை ஊக்குவிக்கும் நாடுகளுக்கு தொடர்ந்து உலக நாடுகள் எதிர்ப்பு தெரிவிக்கும். இந்த முறையும் அது நடந்திருக்கிறது. நல்ல வேளையாக சமாதானம் தற்போது ஏற்பட்டிருக்கிறது, போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சமயத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி சிவகுமார்.